அவங்கள்ட்ட நகை இல்லாமல்ல, பணம் இல்லாமல்ல, சொந்தமா இடம் இருக்கு, சொந்தமா அவங்க பட்டறையில 10 பேருக்கு வேலை கொடுத்து அவங்க ஒரு ஓனரா இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதே பட்டறையில. அதே பட்டறையில எனக்கும் வேலை இருக்கு. இப்போ நம்ம ரொம்ப ஆசையோட ஒரு புதுசா ஒரு விஷயம், எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் அது ஒரு ஆசையா இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருப்போம். அதுவும் பைக் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 3 வருஷம் அதுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பைக் வாங்குறீங்க, இந்த எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், எல்லாரும் பார்க்க ஒரு ஆசையா ஒரு வீடியோ பண்றீங்க. அந்த வீடியோ இவ்வளோ வைரல் ஆகும், நம்மளை இவ்வளோ ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் இவ்வளோ கீழ்த்தரமா பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு யோசிக்க முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட் இப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சு நான் வீடியோவே நான் போட்டிருக்க மாட்டேன் கண்டிப்பா இந்த சோசியல் மீடியால. நான் எதுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க மிடில் கிளாஸாவே இருக்க முடியாது. அவங்க நினைச்சா எதையும் சாதிக்கலாம், எதையும் வாங்கலாம். இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் கொஞ்சமா ஒரே ஆள் இதை வாங்கிட முடியாது, ஒரே நாள்ல இதே மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா, எவ்வளவு எஃபர்ட் போட்டா, யாரெல்லாம் அவங்களுக்கு உதவி பண்ணா இந்த பைக் வாங்கலாம், ஒரு லட்சியத்துக்கு போலாமோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டேன்.